ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ரூச்சஸ் வந்து ஒரு சின்ன ஹேண்ட் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலான்னு நான் சேர்த்தே சொல்லியிருந்தேன். அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா, நான் இதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஐ த்ரெட்டு கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த சைடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி நீடில் எடுத்துகிட்டு நான் 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் வர மாதிரி நீடில் கொடுத்து வச்சுருக்கேன். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு ஸ்டாண்ட்ஸ்லேயே 6 இருக்கும். நம்ம அப்படியே எடுத்து வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததுனால அதே எடுத்துட்டேன். 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அந்த சர்க்கிளை சுற்றி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டு உள்ளே கொடுக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட்டு தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. எனக்கு வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அதை போட்டேன். கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் செய்கிற ஒர்க் வந்து அதில் நீட்டாக அழகாக இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு தான், ஆனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரிங் நாட் வேணால் ரிங் நாட் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபில்லிங் மாதிரி கொடுக்குற மாதிரி ஏதோ ஸ்டிச் உங்களுக்கு தெரிஞ்சால், ஆரி ஒர்க்கில் என்ன ஸ்டிச் ஃபில்லிங் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் நீங்கள் வந்து ஒரு ரவுண்டு போட்டு லேசி டேசி கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் கூட அழகாக தான் இருக்கும். நான் அது வேணால் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். லேசி டேசி வச்சு கொஞ்சம் ப்ரூச் மெட்டீரியல் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து 5+5 10 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு அதை கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டேன். அந்த த்ரெட்டுக்கு அடியில் நம்ம நீடியில் வச்சு ஒரு சுற்றிட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே நீடியில் திரும்பியும் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துருங்க. எடுக்கும்போது நம்ம ஃபுல்லாக கையை விட்டுறக்கூடாது. த்ரெட்டை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டு கடைசி நம்ம எண்டு போக வரைக்கும் நம்ம பிடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த நாட்டு பெர்ஃபெக்டாக வரும். இது எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் படிக்கிறவங்க, ஆரி ஒர்க் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃப்ரெஞ்சு நாட்டு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பார்த்து அவங்க வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டைம் சுற்றியிருக்கேன். 1 டைம் சுற்றுனீங்க த்ரெட்டை அப்படின்னு சொன்னால் அது நாட் வந்து சின்னதாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நிறைய நம்ம ஸ்பேஸ் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டபுள் டைம் ட்ரிபிள் டைம் கூட சுற்றிக்கலாம். 1 2 இந்த மாதிரி சுற்றிட்டு நீங்கள் அதே ஃபஸ்ட்டு நம்ம நீடியில் பஞ்ச் பண்ண மாதிரியே பஞ்ச் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க, இல்லைது அது லூஸ் விட்டுரும். அது வந்து கொஞ்சம் ஒரு த்ரெட்டு மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு நீடியில் த்ரெட்டு கடையில் வச்சு ஒரு 2 டைம் சுற்றிட்டு நீடியில் பஞ்ச் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்க த்ரெட்டை ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் போடணும். இந்த மெத்தட் தான். இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். டவுட் இருந்தால் கேளுங்க. ஈஸியாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த ஃப்ரெஞ்சு நாட் ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நம்ம ப்ரூச் மெட்டீரியல் ஏதாவது ஒன்று வைக்கலான்ட்டு பார்க்குறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா செல்ஸ் வச்சா ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கலருக்கு கான்ட்ராஸ்ட்டாக இப்போ சாரீ கலரில் நீங்கள் வந்து உள்ளே ஃபில்லிங் கொடுத்துட்டு வெளியில் வந்து ப்ரூச் மெட்டீரியலில் ப்ளவுஸ் கலர், சாரீ கலரில் உள்ளே வந்து ப்ளவுஸ் கலரில் அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த டிசைன் அங்கங்கே, அதாவது எப்போ பார்த்தாலும் நம்ம செல்ஸை வச்சு யூஸ் பண்ணுறதை காட்டியும் ப்ரூச் மெட்டீரியலை வச்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது காட்டியும் நம்ம இப்படி பண்ணலாம். கொஞ்சம் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரூச் மெட்டீரியல் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணால் அந்த ஒர்க்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், நான் வந்து செல்லே பார்த்துட்ருக்கிறதுனால என்னோடய கண் வந்து கொஞ்சம் இதாகிருச்சு. ஏன்னா நான் எவ்வளோ நீடில் நம்ம செல்லு மேக்ஸிமம் பார்த்துட்ருக்கிறதுனால அந்த நீடிலில் வந்து ஊசி கோர்க்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியுது. அதனால் நீங்கள் தேவைப்படும்போது ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட்டு, தேவைப்படும்போது மட்டும் செல்லை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரொம்ப யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு அது ஸ்பாயில் ஆகுது. நமக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்கங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லை பார்த்து நான் அந்த கொஞ்சம் கண் எனக்கு இதாகிருச்சு, மங்கலான மாதிரி தெரியுது. அதனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு செல்லை யூஸ் பண்ணுங்கள். நம்ம தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சும்மா பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண் அது ஹெல்த்துக்கும் பாதிக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆட்டம் கொடுக்கும். நர்வ்ஸ் வந்து ரொம்ப லூஸான மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்து நிதானமாக ஹெல்த்தையும் கவனிச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துட்டேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, நான் வந்து ஒரு சுகர் பீடு 3mm பீடு கொடுத்தேன்.
இந்த நீடில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்ததுனால அந்த பீடே உடஞ்சிருச்சு. ஏன்னா அது உள்ளே போகல, அதனால் உடஞ்சிருச்சு. ரொம்ப சின்ன நீடில் எனக்கு த்ரெட்டு கொறுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக அந்த மாதிரி இருந்துச்சு. நான் டக்குன்னு வேலையாகுமேன்னு பெரிய நீடில் எடுத்துட்டேன். அதனால் அந்த ப்ராப்ளம் ஆகுது. நீங்கள் 2-3 நீடில் கொறுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போதெல்லாம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்டிச் பண்ணேன். அது நல்லா கொஞ்சம் பிரண்ட மாதிரி தலைகீழாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் 3 பக்கமும் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளவர் பெட்டலில் கீழேருந்து வெளியிலேருந்து உள்பக்கமாக எடுத்து ஒரு 3 ஸ்டிச்சு கொடுத்துட்டிங்கன்னா அது பாருங்கள் ஃபஸ்ட்டை விட செகண்ட் வந்து கொஞ்சம் நகராமல் அப்படியே நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லும் கொடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அந்த ஃப்ளவருக்கு நான் பீடு கொடுத்து பார்த்துட்டு அது உடஞ்சதுனால அப்படியே விட்டுட்டேன். நீங்கள் வேணும்னா என்ன பண்ணுங்கள், உள்ளே சமிக்கி கொடுங்க. ஒரு ஃப்ளவர் ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சமிக்கியை வச்சு கொடுத்து லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி ட்ரை பண்ணுங்கள். இது வெறும் ஃப்ளவர் மட்டும் இருக்குது. இப்படி இருக்கிறதுக்கு இல்லது நல்ல பெரிய பீடு 5 mm 6 mm பீடு மாதிரி நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பூவுக்குள்ளே ஒரு மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு. நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். 1 month கோர்ஸு. யாருக்கும் வில்லிங்காக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டும் சொல்லிடுறேன், இம்பார்ட்டண்ட் அது. ஏன்னா நான் ஃப்ரீ கிளாஸுன்னு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் எல்லோரும் சும்மா அதை என்ன சொல்கிறது, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போன்ட்டு ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தர் கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். அவங்க அதை வச்சு தான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து யாரையும் நம்ம போய் செக் பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களால் முடியும் 1 month நம்ம ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியுங்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் வந்து எனக்கு ரெகுலராக ஒர்க் பண்ண முடியல, நான் எனக்கு ஃப்ரீ டைமில் தான் ஒர்க் பண்ணுவேன் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பை பார்த்து ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணலாம். அதுவும் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அதுவும் ஓகே தான். இல்லது எதாவது ஒர்க் பண்ணிவிட்டு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள், கமெண்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். இனிமேல் நிறைய யூடியூபர்ஸ் வந்து சொல்கிறாங்க, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். யூடியூப் சேனலில் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது, ஒர்க் பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்குது அப்படியெல்லாம் இருக்காங்க. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காதீங்க. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது ஃப்ரீயாக ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நீங்களும் அந்த மென்டாலிட்டியோடு நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்களும் கற்றுக்கோங்க. நிறைய ஒர்க் பண்ணுங்கள். இந்த ப்ரூச் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ண முடியும். அதுவும் வீட்டில் இருக்க லேடிஸு கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு ஒரு 1 hour ஒர்க் எடுத்தால் இந்த ஒர்க்குக்கு கண்டிப்பாக 100 rupeesலேருந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கலாம். அதுவும் ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். வீட்டையும் பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஏர்னிங்ஸ் வந்து வர்றதுக்கு இந்த ப்ரூச் கிளாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப ஈஸியும் கூட. ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கினா போதும், ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கு வாங்குறீங்கன்னா அந்த ப்ளவுஸுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு அதுக்கு தக்கன கஸ்டமர்கிட்ட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதனால் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எப்பவும் நம்ம செல்ஸு ப்ரூச் மெட்டீரியல் வச்சே யூஸ் பண்ணுறோன்ட்டு தான் நான் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஞ்சு நாட்டை இன்சர்ட் பண்ணி கொடுத்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரூச் மெட்டீரியலை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிக்கும், அதனால் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. சுற்றி சின்ன ஃப்ளவர் தான் கொடுக்கணுமானா இல்லை, கலர் பெரிய ஃப்ளவர் கொடுக்கலாம். நேற்று நம்ம பார்த்த வீடியோவில் பார்த்த ரோஸ் கொடுக்கலாம், முன்னாடி பார்த்த ஒரு சின்ன ஒரு 6 petal உள்ள ஃப்ளவர் பார்க்கலாம். எல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். இது ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படின்னா நீங்கள் சுற்றி குந்தன் ஸ்டோனை ஒட்டிக்கலாம், அல்லது நம்ம லேஸ் ஒர்க் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிசைன் கூட இதில் பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ண கண்டிப்பாக உங்களுக்கும் நாலேஜ் வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆகும். இப்படி பண்ணனா நல்லாயிருக்குமா என்னங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அதன் மூலமாக நீங்கள் கண்டிப்பாக நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சேனலில் நான் ஃப்ரீ ஆரி ஒர்க்கும் எடுத்துகிட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இருக்குது. புதுசாக பார்க்குறவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவே பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸு அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும் உடனே.
இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் அது முடிக்கதாண்டி பேசி என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கலான்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிலர் ஃபாலோ பண்ணுறாங்க, சிலர் வந்து திருப்பியும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் அந்த தேவையில்லாத மெசேஜெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன். இதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்லேயும் பண்ணுறாங்க, நான் கேள்விப்பட்டேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. நம்ம ஒருத்தங்க சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நம்ம அதுலேருந்து நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்களும் இம்ப்ரூவ் ஆகுங்க. அவங்களையும் யாரையும் தொந்தரவும் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்காங்கன்னா நம்மளும் கற்றுக்கலாம். கற்றுக்கிட்டு நம்மளும் இம்ப்ரூவ் ஆகலாம், முன்னேறலாம். பார்த்திங்கன்னா கடைசி நம்ம ஃப்ளவர் வந்தாச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பாருங்கள் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்குது. நான் இப்போ 3 பக்கம் ஸ்டிச்சு கொடுத்தோடனே மற்ற ஸ்டிச்செல்லாம் பாருங்கள், மற்ற ஃப்ளவர்லாம் ஸ்ட்ராங்காகவே நிற்கிது. நான் நீடில் சைஸ் பெருசாக எடுத்தனால எனக்கு கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. அதை அப்போ கொஞ்சம் சின்ன சைஸ் நீடிலாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிங் நாட் வச்செல்லாம் பண்ணலாம். நிறைய ஃப்ளவரு, ப்ளவுஸ் டிசைன் மாதிரி கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸில். நீங்கள் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் மெட்டீரியல் பற்றி கேட்குறீங்க. மெட்டீரியல் பற்றி வேணும்னா என்னோடய நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் வீடியோஸில். நீங்கள் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மற்ற பக்கத்தில் இருக்க ஃப்ளவர் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு போட்ட பெட்டல் வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதனால் அதுக்கும் ஒரு ஸ்டிச்சு கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் நிற்கும். பாருங்கள், உங்களுக்கு ஆடுறது நல்லா தெரியும். அதனால் நான் கீழேருந்து நீடியில் மேலே எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஸ்டிச்சு நான் போட்டுக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது நம்ம மூவ் ஆகக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா 1, 2 தடவை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் அது என்ன ஆகும்னா விழுந்துச்சுனாலும் நமக்கு சங்கடமாக இருக்கும். அதனால் நல்ல 2, 3 ஸ்டிச்சு ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அடியில் கொஞ்சம் கம் கூட போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சின்ன ஸ்டிச்சு தான், ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சென்டரில் கொடுத்த ஃப்ரெஞ்சு நாட்டை இன்னும் கூட நீங்கள் பெருசாக கொடுக்கலாம். அதாவது கொஞ்சம் அகலமாக கொடுத்தீங்கன்னா, பெரிய ரவுண்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னுமே இது சூப்பராக வந்திருக்கும். நான் வீடியோக்காக சின்ன ரவுண்டாக போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம லீஃப் சீக்வென்ஸ் தான் கொடுப்போம். இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரேஸ்லெட்டுக்காக வாங்கினேன், பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸுக்காக வாங்கினேன் மெட்டீரியல் இது. இது வந்து ஒரு லீஃப் டிசைனு, பார்க்க கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பிளாஸ்டிக் கிடையாது, இந்த பித்தளைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. இந்த லீஃபை நான் வந்து 2 கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். என்கிட்ட பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் படிக்கும்போது இருந்தது. உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் லீவ்ஸே கொடுத்துக்கோங்க. லீஃப் சீக்வென்ஸ் இருக்குல்ல அதே கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதே தான் நீங்களும் பண்ணணும்னு இல்லை, வேறு எதாவது மெட்டீரியல் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னா நம்ம இருக்கவே இருக்குது கிராஃப்ட் ஒயரும் ஸ்டாக்கிங் கிளாத்தும், அதை யூஸ் பண்ணி ஃப்ளவர் அந்த லீஃப் மாதிரி ரெடி பண்ணி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாம் நம்மளுடைய இஷ்டம்தான். எப்படி வேணாலும் நம்ம டிசைன் மேக் பண்ணலாம். நம்ம என்னென்ன டிசைன் மேக் பண்ணுறோமோ அது எல்லாமே ட்ரெண்டிங்காக ஆகும். ஏன்னா நம்ம ஒருத்தரை பார்த்து செய்ய மாட்டோம். நம்ம வேறு மெட்டீரியலை வச்சு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதுவும் ஒரு புது டிசைனாக ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 2 பக்கமும் நான் லீஃப் கொடுத்துட்டு அது கொஞ்சம் பிளாங்காக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சென்டரில் ஒரு செல் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் செல்ஸு கூட இதுக்கு இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுத்துட்டு சுற்றி செல் கொடுத்து கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அதுவும் டபுள் லேயர் மாதிரி தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். யூடியூப் பார்த்து கற்றுக்கிறவங்களும் நிறைய வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பாசிட்டிவ் கமெண்ட்டு. ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸும் நமக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசித்து நம்ம ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 செல்ஸு இந்த லீவ் மட்டும் கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத மாதிரி தெரிஞ்சுது. அதனால் திருப்பி நான் ஒரு செல் எடுத்து கொடுக்க போகிறேன். அதில் அந்த செல்ஸு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் செல்லு, நம்ம ப்ரூச் மெட்டீரியல் தான். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்காது, மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். லீஃப் சீக்வென்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லீஃப் சீக்வென்ஸ் சொன்னதெல்லாம் நீடில் வந்து பெருசாக எடுத்தனால அது போகல. அதனால் நான் வேறு மெட்டீரியலை வச்சு அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இந்த ப்ரூச் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு நான் ஹேங்கிங் கொடுக்கல, எல்லாமே ஒன்று போல் ஹேங்கிங் மாதிரி கொடுக்க வேண்டான்னு இப்படியே விட்டுருக்கேன். இதில் நீங்கள் கொடி டிசைன் மாதிரி ட்ரை பண்ணலாம், அல்லது குந்தன் ஸ்டோன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். எல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் செல்ஸ் அட்டாச் பண்ண பிறகு கொஞ்சம் பரவாயில்ல, அது ஒரு லீஃப் மாதிரி தெரிஞ்சது, பார்க்க நல்லா தான் இருந்தது.
அந்த சமயம் நமக்கு தோன்றதை நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுவும் அழகாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செல்லோடு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஹீலை வந்து ஹேங்கிங் கொடுக்கல. நீங்கள் இந்த ஒயிட் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் ப்ரௌன் கலர் கோல்டன் கலர் 3mm 4mm அப்படி கொடுங்க, பெரிய பீடாக. அப்படி இல்லைன்னா உள்ள ஸ்டோனு குந்தன் ஸ்டோன் ரவுண்ட் ஸ்டோன் இருக்கும்ல, அதை கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா அது பிளாங்காக இல்லாமல் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ரூச்சஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.